ஹலோ கைஸ், வெல்கம் டு தியா கேமிங். நான் உங்கள் தியா. இன்றைக்கி நம்ம இந்த கேம் பிளேயில் இந்த கேம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேரி டீச்சர் பார்ட் 3 தான். இது ரொம்பவுமே ஃபன்னியஸ்ட் கேம்னே சொல்லலாம். இன்னும் ஒரு ரெண்டு நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு மிஷின் முடித்தா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இது சாப்டர் போகிறோம். அது நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் கைஸ். ஓகே, இப்போது இதில் வந்து அந்த இடத்துல எல்லோ கலர் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா கைஸ், அந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டீம் எடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்களே, எனக்கு ஸ்பாவில் இருக்க மாதிரி இந்த இடத்துல போனால் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டா வேர்த்து உடம்புல இருக்க அந்த கொழுப்பெல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளவி நம்ம அழகாயிடணுன்ட்டு அது பண்ணது போல் அதை நமக்கு எடுத்து விடணும் இல்லையா. நம்ம வந்து ஒரு பாம் எடுக்கணும். அந்த பாம் நமக்கு ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கணும். அது ஷெட்டில் இருக்கான்னு பார்த்தா ஷெட்டில் இல்லைன்னா பேஸ்மெண்ட் அந்த மாதிரி இடத்துல தான் கைஸ் அந்த பாம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இந்த கிளவி வீட்டிலேருந்து எடுத்து இந்த கிளவியை தாக்குறோம் இல்லையா கைஸ், அதான் செம்ம பண்ணு. அது நான் இங்கே ஒரு காமெடியில் பார்த்துருக்கேன். அவன் பொருளை எடுத்து அவனே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேரிச்சில் வீட்டில் இருக்க பொருளை எடுத்து நம்மளே அதே அடிக்கிறோம். செம்ம ஃபன்னியான இது எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அந்த சொல்லிட்டேன் இது என்னமோ ஒன்று அதில் போய் பண்ணணும் கைஸ். இதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். இப்போ தான் ஏதோ புக்கேஷ்த்தை ஒழிச்சு வைக்கிற மாதிரி பேஸ்மெண்ட் வச்சுருக்கு ப்ளஸ். இங்கே பார்த்தீங்களா யாருமே வரக்கூடாதுன்னு ஒரு 2 பியர் ட்ரக் போட்டு வச்சுருக்கு. இதை எடுத்து அது மூஞ்சிலே போடணும் கைஸ். அது மாதிரி மிஷின் வேணும்னு சொல்லுங்கள். பார்ட் 4 இது மூஞ்சில் எடுத்து போட்டு கேக் எடுத்து போட்டு அப்படிலாம் விளையாடலாம். ஜாலியாக இருக்கும், லைக் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஏன்னா ஸ்கேரிச்சர் ரொம்பவுமே இப்போ கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது, பிடிச்சிருக்கு இல்லையா. கொஞ்சம் காமெடி பீஸாக பார்த்துக்கோமா லட்சி அப்படி பார்க்கலாமான்னு சொல்லுங்கள். பார்ட் 4 போடலாம். பார்ட் 4 நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் முடிச்சிருக்கோம். இந்த சப்போஸ் இதுலேயே நிறைய டைம் இருந்தால் நெக்ஸ்ட் சாப்டர் முடிக்க பார்க்குறேன். இது உள்ள ஒழுகுற மாதிரி இருக்கான்னு பார்த்தேங்க. சொல்ல முடியல. போட்டேன் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அது வந்து ஸ்மெல் ரொம்ப ஸ்மெல் வருது. வால்யூம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, ஸ்மெல் வந்து அதால் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுது. ஐயோ ஸ்மெல் வருது சாமி அப்படின்னு. அது வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம லாக் போட்டோம். லாக் பண்ணால் ஓப்பன் பண்ணி தப்பிச்சிருக்கோம். அங்கேயே மயக்க போட்டு வந்துச்சு. செம ஃபன்னியான செம ஃபன்னியான இது இல்லையா கைஸ் மிஷன். நெக்ஸ்ட் மிஷன் போகிறதுக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்டேஸ் இம்பேக்ட்மெண்ட் இவ வந்து ஏதோ ஒரு பார்சல் வாங்கியிருக்காளாம் கைஸ். என்ன பார்சல் வாங்கியிருக்கான்னு தெரியல. இது ரொம்ப காஸ்ட்லி பார்சலாக ஏதோ ஒரு பார்சல் வாங்கியிருக்கா. அந்த பார்சலை அவள் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி கெடுக்க சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி அவளுக்கு அதில் வந்து தேடி சொல்லுவாங்க இல்லையா, நெஸ்ட்டு வச்சு அது உள்ள போட்டுட்டு பேக் பண்ணி அதே மாதிரி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் தான். ஓகே, ஃபஸ்ட் நான் காலிங் பண்ணி வச்சுக்கிறேன். மேடம் உங்கள் மேக்கப் ப்ராடக்ட் வந்துருச்சு மேடம். ரொம்ப சீப்பான ப்ரைஸில் மேக்கப் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வாங்கின நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்களோ அதை விட உங்களுக்கு டபுள் மடங்காக தரணும் மேடம். சீக்கிரம் ஒன்றா உண்டு. நீங்கள் ஸ்டூபிட் பெல் அகைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ நான் எதுக்கு இந்த ஏரியா எடுத்துகிட்டு போகிறேன்னா அது அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே வைக்கிறேன். அடப்பாவிகளாக பக்கு பண்ணிவிட்டாங்க. எனக்கு பக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் வாங்கி தான் ஆகணும். உங்களுக்கு பக் ஆச்சுன்னா நீங்கள் இன்னொன்று வாங்கி தரணும். ஃபைண்ட் இது வந்து பி கேர்ஃபுல். அது வந்து கொட்டும் இல்லையா, அதனால் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். அது யூஸ் பண்ணுறது காமிக்காது. ஏன்னா நம்ம கையில் போட்டுக்கோம் இல்லையா, அதனால் காமிக்காது. பொருளாக அக்செப்ட் பண்ணிக்காது. இருக்கா கைஸ் இருந்தால் இருக்குதேன். எல்லாம் 100 ரூபா தான். ஈஸியாக வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா இது வாங்கிட்டு அந்த லேடர் மேலே ஏறணும் கைஸ். ஐயோ லேடர் இல்லை மிஸ் மேலே நமக்கு இப்போ வந்து இதை பிரிக்கலாம். இது உள்ளே போட்டுக்கலாம் சரி. ஆனால் பிரிச்சுட்டு ஒட்டணும் இல்லையா, அதுக்கு நமக்கு வந்து நைஃப். ஐயோ கைஸ் எப்படி ரிவர்ஸ் ஆகிடுச்சா? ஐயோ தெரியல பார்க்குங்க. அதுக்கு நம்ம வந்து நைஃபும் கிளவியால் ரொம்ப ஹெல்த் குறைஞ்சிருச்சு. இந்த நட்டு கிளவி துரத்திட்டு இருக்கா கைஸ். ஹாலில் தான் பார்சல் இருக்குது, பார்த்துட்டேன். இந்த கிளவியாக நம்ம நல்லது பண்ணிட்டா. இப்போ ஷெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஷெட்டில் ஒன்றும் அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அது மட்டும் நமக்கு தேவையான பொருள் இல்லை கைஸ், அதுதான் சொல்ல வரேன் கைஸ். அங்கே பக்காயிட்டாலா? ஐயோ சுற்றி நான்
காலிங் பெல் வச்சு அங்கேயே பக் ஆகிட்டா. சரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அங்கேயே பக் ஆகிட்டோம். ப்ளஸ் பார்த்தீங்களா நைஃபுக்கு வந்து கை முளைச்சி வருதான். இது ஒரே ஒரு டைம் மட்டும்தாங்க ஃப்ரீ. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஆடு, அதனால நீங்கள் வந்து ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ண முடியும். இது கண்டுபிடிச்சிக்கிறேன். சூப்பர் கைஸ், டேப்பு கிடச்சிருச்சு. ஓகே சூப்பர். பக்கத்துலேயே இந்த நைஃபே கிடச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்களா இந்த மாதிரி ரொம்ப கண்டுபிடிக்கவே முடியலனா வேணால் நம்ம அந்த ரெக்கையை வச்சு யூஸ் பண்ணிப்போம். ஓகே மேக் த பார்சல் லுக்ஸ் லைக். ஓகே ஒரு டேப் போட்டு விட்டுட்டு அவங்க ஓடி இருக்கும். கிளம்பி சீக்கிரம் வாங்க, நான் கிளம்பி போயிட்டா. இதோட பேர் வந்து ஸ்கேர் டீச்சர் இல்லை, மிஸ்டி அதோட பேர் அப்படி வச்சுருக்காங்க இந்த கேமில். மேக்ஸ் டீச்சர் ஒருவேளை நம்ம தான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செத்தோம். நம்மள மேக்ஸ் பண்ணியே சாகிச்சிடும். மேக்ஸ் சொல்லி கொடுத்து மேக்ஸ் வந்து அதாவது சொல்லி கொடுக்குற மட்டும் இல்லாமல் அடிக்கும், தப்பாக கூட சொல்லி கொடுக்குறான் இல்லையா. அதில் இங்கே நம்ம வந்துடுச்சு தேனியெல்லாம் அதை சுற்றி வளைச்சிருது. அவ்வளோதான், மயக்க போட்டு ஐயோ கைஸ் நெட் ஆன்ல வச்சுட்டேன்னா தெரியல. ஓகே அவ்வளோதான் கைஸ், ஒரு சாப்டர் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். எனக்கு ரொம்ப டைம் இருக்குது, இப்போ இவ்வளோதாங்க ஆயிருக்கு. ஸோ இது கட் பண்ண முடியாது இல்லையா. நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். இட்ஸ் கிறிஸ்மஸ் அகைன் அப்படி போட்டிருக்காங்க. இந்த சாப்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்த விஷயம் என்னென்னா, இப்போ வந்து அந்த கிறிஸ்மஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்னோபாலை இனிமேல் நம்ம வந்து எப்போதுமே இது கெடுக்கணும்னு யோசிக்கக்கூடாதா. ஏன்னா நம்ம பண்ணுறது பார்த்திங்களா வில்லித்தனமாக பார்த்து எப்படி பண்ணிவிட்டா போல். நம்ம கஷ்டப்பட்டு பண்ண ஸ்னோபாலை தவிர்த்துருக்கா. இதில் என்ன பண்ணுறது இடியட் மிஸ்டி இருக்க. ஓகே ஆனால் இவன் குழந்தைங்களுக்கு கூட பார்க்க மாட்டேங்குது. எவ்வளோ கொடூரமானவன் பார்த்தீங்களா. இந்த டைம் நமக்கு லேடில் வந்துருச்சு. ஒரு டைம் போனால் இன்னொரு டைம் வந்துடும். நீங்கள் ரீசெட் பண்ணாலும் வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். கஸ் எவ்வளோ சூழல் வராங்க பாருங்க. நமக்கு ஏதோ ஒரு பொருள் வந்துருக்கு ஷெட்டில் போன ஒன்று. இப்போ நம்மலாம் ஸ்லோவாக தாங்க சொல்கிறோம். நம்மளை பார்த்த அடுத்த செகண்ட் இருக்கு பாருங்கள், நாட்டுக்கிழவி மாதிரி ஓடி வருவாங்க. அதனால இவன் பேர் ரொம்ப ஒரு மாதிரி கேரக்டர் பேஸ். நம்மளை ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணலாம். ரிவெஞ்ச் வீட்டில் வந்துருக்கோம். வீட்டுக்கு வர அளவுக்கு வீட்டுக்கு வந்து ரிவெஞ்ச் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறது. ப்ளஸ் எப்படி மாட்டிக்கிட்டேன், என்ன போகணும்னு தெரியல. மாட்டிக்கிட்டா பார்க்கலாம். ஒரு வேலை சப்போஸ் மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தால் மேபி மாட்டிக்கிட்டா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு கொடுத்து அடி சொல்லுவாளோ இல்லை சாகடிச்சிருவான்னு தெரியல. எவ்வளோ கொடூரமானவளா இல்லை மிஸ்டேக் கொடூரமானவ தான். ஆனால் அவ்வளோ ஒன்றும் கொடூரமானது இல்லைன்னு நினைக்கிறேன். தெரில, மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். மேபி பனிஷ்மெண்ட் நல்லா சிவியரான பனிஷ்மெண்ட் தருவான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு பொருளாக கிடச்சிச்சு. இதில் நம்மளுக்கு வேறு ஏதாவது கிடைச்சா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். என்ன பண்ணுறது? ஸ்ப்ரே கை முடிச்சு காய் முடிச்சு யூஸ் பண்ணிடலாமா கைஸ்? என்ன பண்ணுறது கைஸ்? கொஞ்சம் சேடு பார்த்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஐயோ நான் கீழே பார்த்துட்டேன் கைஸ். எப்படி நான் பக் பண்ணி விட்டுருந்தேன்ல கைஸ், அதையே நான் மறந்துட்டேன். முட்டையை தூக்கி போடுறா. முட்டையை ஒரு வாயில் போட்டுருந்தா ஒரு ஆஃப் வாயிலாக சாப்பிட்ருக்காங்கல்ல. அப்படியே தூக்கி போடும்போது அப்படியே ஒரு பேனில் வச்சுருந்தோம் கைஸ். வச்சு அப்படியே ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும்ல. அப்படிலாம் இல்லை கைஸ். நான் ஸ்ப்ரே என்னன்னு கிடைக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் தேடி பார்ப்போமா? அதாவது சப்போஸ் இன்னைக்கு இந்த விஷயம் முடிக்க முடியும்னா நம்ம கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ஐ மீன் நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எப்படி சொல்ல பாருன்னா, நான் நெக்ஸ்ட் எபிசோடில் இப்போ பார்ட் 4 கேட்சர் பார்ட் 4 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைஸ் பண்ணிவிட்டேன் கைஸ். அது வாங்கிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது என்னமோ வேறு இன்னொன்று எதுமோ இருக்குது. கம்ப்ளீட் த பார்ட் ஆஃப் ஸ்னோபால். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. யூஸ் தான் பண்ண விஷயம் பண்ண போது நாங்கள் தானடா கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இன்னொன்று கிடச்சிருக்கு. எதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாட்டிச்சுப்போம். சப்போஸ் அந்த ஸ்கேட்ச் நம்மளை அடிக்க வந்தாலும் மூஞ்சிலே போட்டு குழந்துடலாம். ஐயோ இப்போ எதுக்கு வெளியில் போனால் இப்போ எதுக்கு உள்ள வர டேலாம் பண்ணுறாங்க எனக்கு ஸ்கேட்சை. இந்த ஸ்கேட்சர் வீடு செம்ம பெருசாக இருக்குது கைஸ்.
இவளுக்கு நல்லா மூளையும் ஒரு நல்ல டீச்சராகவே போட்டிருக்காங்க. இவ்வளோ மூளை இருந்தோம் ஒரு வீட்டில் ஒரு கேமரா வச்சுருந்தா நம்ம தான் பண்ணுறோம் ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம் கைஸ். ஒரு வேளை இல்லை ரொம்ப கஷ்டமாக போயிட்டு ஒரு கேமரா இருக்கும்போது கூட பண்ணலாம் சொல்ல முடியாது. தெரியல கைஸ். ஆனால் கேமரா இருக்கும்போது நல்லா இருக்கும் மாதிரி தோணுது. இது கூட ஒரு சட்டப்பள்ளின்னு வருவான். அவன் பேர் என்னமோ நமக்குன்னு வரல. What should I wear to the masquerade party? Best friend. Of course, I can look good in everything. இப்போ இருக்க உடம்ப பாருங்க, அந்த ஃபோட்டோக்கு உடம்ப பாருங்களேன். இதெல்லாம் நல்ல பக்கா எடிட்டிங். நமக்கு ஒரு ஷவல் தேவைப்படுது. ஷவல் மேபி கார்டனில் இருக்குது. கார்டனில் தான் இருக்கும், ஏன்னா வேறு எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. கார்டன் எட்ஜில் வச்சு சர்ச் பண்ணிருக்கேன். நான் இந்த இடத்துல இருக்குன்னு நினச்சேன். போட்டு நமக்கு அந்த பீ நெக்ஸ்ட் கொடுத்தாங்க. சாரி, அந்த பீ இருக்க மாதிரி அதில் கூட இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இல்லை. ஓகே, பார்க்கலாம். நானும் முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இந்த ஷவல் கிடைக்கிற மாதிரியே இல்லை. பார்க்கலாம் கைஸ், கிடைக்கவே கிடைக்காதோ. ஆடு பார்த்துக்கணுமோ? இல்லை கைஸ், கிடச்சிருச்சு. நல்ல வேலை சைடு வந்து பார்த்தேன். தேவையில்லாம ஆடு பார்க்குற மாதிரி இருந்திருக்காது. இல்லைனா கூட நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ரொம்ப டைம் எடுத்துருக்கோம் கைஸ். ஒரே ஒரு சாப்டரு நான் ஒரே ஒரு இது சாப்டர் தான் நினைக்கிறேன். ஒரு சாப்டருக்கே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. தான் நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்க்குறேன். ஓகே, ஒரு ஐ திங்க் அந்த கேரட்டுக்கு வைப்பாங்க கேரட்டா சோப்பாச்சு. அதனால கேரட்டா பீட்ரூட் வந்து எந்த ஊரோட கேரட் இந்த மாதிரி இருந்திருக்கு. சரி, இட்ஸ் ஓகே. அவங்க முடிஞ்ச அளவுக்கு கடுமை கொடுத்துருக்காங்க. ஸ்கேர்ச்சர் வீட்டில் எப்படி இதெல்லாம் வளர்ந்துருக்கு. ஓகே, வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வாய் கண்ணு பண்ணணுமே. இந்த தோலை வச்சு ஒரு டெடி பேர் கண் எடுக்கலான்னு தோணுது. டெடி பேரை கண்டுபிடிக்கணுமே கைஸ், அதுதானே பெரிய வேலை. சொல்லிட்டு இதையாக சொல்லிட்டேன், பண்ணணுமே. ரொம்ப நேரம் அப்படியே சர்ச் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஸ்கேர்ச்சர் வந்து 6 மணி ஆகிடுச்சு போல கைஸ். கிளவிங்கெல்லாம் இப்படி 6 மணி ஆனால் நாடகம் பார்ப்பாங்களோ, பண்ணிருச்சா சொல்கிற மாதிரி 6 மணி கிளவிங்க நாடகம் பார்ப்பாங்களோ, அதே மாதிரி ஸ்கேர்ச்சர் கிளம்பி நாடகம் பார்க்குறது. நாடகம் பஸ் சிரிக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது குடும்பத்தில் பிரியிற மாதிரி ஒரு சீன் வந்துருக்கு போல். நல்லா பிரிங்க, நல்லா பிரிஞ்சு மண்டையை உடச்சுவாங்க அப்படின்னு தான் சிரிக்குது போல். இல்லை கைஸ், அது என்னமோ ட்ரம்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, பரவாயில்ல. நான் கூட அந்த மாதிரி கிளவியாக இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை. சரி, ஒன்றும் நம்ம நினைக்கிறதால அனுப்பிடுமா? இல்லை. ஸோ இப்போ நான் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு இப்போ ஒரே ஆப்ஷன் என்னென்னா இந்த மாதிரி டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப் தேவைப்படுது. கேப் எங்கே இருக்கும்? மேபி பேஸ்மெண்ட் கிச்சனில் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. எங்கே கைஸ் இருக்கு இந்த கேப்பு? இந்த மாதிரி ஒரு கிரிகாலன் மேஜிக் ஷோ இருந்தானா இந்த கிரிகாலன் மேஜிக் ஷோட ஹேட்டை வாங்கிட்டு வந்துடலாம். இந்த கேம் இன்னும் நிறையா ஊர்பட்ட மிஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிக்கணுமா வேணாமான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் ஓகே, அந்த ஸ்கேர்ச்சர் வந்து அங்கே போகிறா பார்த்தீங்களா? பச்சை கலர் சிங்கிச்சா அப்படிங்கிற மாதிரி பிங்க் கலர் சிங்கிச்சா போட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு கேம் பிளே என்ன போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேம் பிளே மேபி பாஸ் ஆர் டை அந்த மாதிரி எல்லாம் மியூசிக்கல் சேர் இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. மூணாவது கேம்ஸு டோன்ட் அவேக் அ பிரெயின் ராட், அதுக்கப்புறமேட்டு ஸ்டீல் அ பிரெயின் ராட், நிறையா இருக்குது. சொல்ல முடியாது. ஸ்கேர்ச்சர் பார்க்கல கைஸ். கையில் மாட்டினது என்ன நடக்கும்னு தெரியலையே கைஸ். எதுக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டேன். முடிஞ்சளவுக்கு தேடலாம் கைஸ். நான் முடிஞ்சளவுக்கு தேடுறேன். இந்த கிரிகாலன் மேஜிக் ஷோ ஹேட் இருக்குது. டோர் செக் பண்ணிட்டு ஏதாவது இருக்காங்க. இப்போ வந்து என்ன சீக்கிரமாகவே தெரியல. திரும்பி நாடகம் பார்க்குற கைஸ். ஐயோ, திரும்பி நாடகம் பார்க்கணும். நாடகம் ஏதோ ஷோ மேஜிக் ஷோ கைஸ். ஷோவாக இருக்கும் போல். இசை மலையில் நினைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடிட்டு டிங் 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 அப்படின்னு வந்து இது ட்ரம்ஸ் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, டைம் முடிஞ்சிச்சு போல். இப்போ வந்து தேடிட்டு இருக்கு. இது வந்து டார்ச்சர் ரூம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கு. அப்போது நினச்சி பாருங்கள், இந்த கிராணி கிளவியை விட பல மடங்கு கேடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராணி கிளவியில் கூட டார்ச்சர் ரூம் இப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இவன் டார்ச்சர் ரூம் வச்சுருக்கா. அதில் ஒரு டைம் நம்ம வந்து பூனை கூட காப்பாற்றுவோம், ஞாபகம் இருக்காங்க. அதுலேயே டார்ச்சர் ரூம் வச்சு தான் வச்சுருக்கா. ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா அதை வச்சு தான் ஷாக் கொடுப்பாலோ, அதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தருவாலோ, அதாவது தான் திங்கிங்.
ஒன்று எடுத்துக்கலாம் கைஸ். ஓடி ஒரு ரொம்ப களைப்பாயிட்டேன். ஸோ கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துச்சா பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். என்னங்க கிடைக்கிற மாதிரியே இல்லையே. பேசாமல் இது நம்ம ஐ திங்க் சும்மா கொஞ்சம் நேரம் தேடி பார்க்க போகிறேன். அது மட்டும் கிடைக்கலன்னா நம்ம வந்து இல்லை கைஸ் கிடைக்கல கைஸ் நம்ம வந்து பார்ட் 4ல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 4 வேணும்னா கமெண்ட்